எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் எனக்கு அது 5 இயர்ஸ் ஒன்ஸ் மாறிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆகணும், அப்புறம் டாக்டர் அப்படின்னு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். 8th படிக்கிற வரைக்கும். 8th எனக்கு அனுஜான ஒரு மிஸ் வந்தாங்க. அவங்கள பிடிச்சதால என்னமோ தெரில, அவங்க எடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. அப்போ டிசைட் பண்ணேன், இனிமேல் நான் ட்ரீம் மாற்ற போகிறதில்ல, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆக போகிறேன் அப்படின்னு. ட்ரீம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 10th வந்தாச்சு. பப்ளிக் எக்ஸாம் முடித்தேன் வித் 456 மார்க்ஸ். அப்புறம் 11th குரூப் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமர்ஸ் போயிட்டாங்க. வீட்டில் பெருசாக எதுவும் கம்பல் பண்ணல, உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பிரின்சிபல் மேம் என்னென்னா, நீ பயோமேக்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் எடுக்கிறது? பட் வெயிட், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சுல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு. அதனால நான் மேக்ஸ் சிஎஸ் தான் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 11th 12th முடித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகணும், பிளேஸ்மெண்ட் இருக்கிற காலேஜாக செலக்ட் பண்ணணும்னு பார்த்து திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது காலேஜில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சீட்டும் கிடச்சிருந்துச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணேன். என்னோடய ட்ரீம்காக எங்கேயுமே போகாத நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன். அப்படியே காலேஜ் டேஸ் போச்சு, ஃபைனல் இயரும் வந்துச்சு அண்ட் கம்பெனிஸும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கம்பெனிஸை அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஸ்ட்ரகிள்ஸும் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஆல் தட் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 2 ஜாப் ஆஃபர்ஸ் கிடச்சிருந்துச்சு. பட் எங்கள் ட்விஸ்ட் என்னென்னா, நான் செலக்ட் ஆன 2 கம்பெனிஸ்க்குமே நான் போகல ஃபார் சம் ரீசன்ஸ். காலேஜ் முடித்தேன், லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ எம்சிஏ கரஸில் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் நான் ஜாப் தேடிட்டு இருந்தேன். பார்க்குற எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு திங் இருந்துச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஆஃப்டர் 1.5 years இப்போ நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஐம் டூயிங் கிரேட். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்படி இந்த ஜாப் கிடச்சிருந்துச்சு, நான் எப்படி அப்ளை பண்ணியிருந்தேன், ப்ராசஸ் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமான ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு இந்த ஜாப் ஆஃப் கேம்பஸில் தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஆஃப் கேம்பஸ் மீன்ஸ், இப்போது நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறேன்னா 3 விஷயம் மூலமாக எனக்கு ஜாப் கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் கேம்பஸ். இது நீங்கள் காலேஜில் படிக்கும்போது உங்கள் காலேஜ்க்கு கம்பெனிஸ் உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சு உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. இது காலேஜ் மூலமாக வருது, அதுதான் ஆன் கேம்பஸ். அதுவே ஆஃப் கேம்பஸ்னால் கம்பெனிஸ் அவங்க போர்ட்டல்ஸில் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்ஸில் போயிட்டு அப்ளை பண்ணுறது தான் ஆஃப் கேம்பஸ். நான் இந்த கேட்டகரியில் தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜாப் சர்ச் நிறையா போயிட்டு இருந்துச்சுன்னு. அப்படி நான் அப்ளை பண்ண ஒரு ஜாப் தான் இப்போ நான் இருக்கிற இந்த ஜாப். அண்ட் தேர்ட் ஒன் ரெஃபரல். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஐடியில் ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தெரிஞ்ச எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போயுமே உங்களை டேரெக்டாலாம் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். பட் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அதெல்லாம் இல்லாமல் டேரெக்ட் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுதான் ரெஃபரல். நான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஃபியூ டேஸ்லேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துருந்துச்சு. லக்கிலி எனக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் நடந்துச்சு. பிகாஸ் நிறைய ஆஃப் கேம்பஸ் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நேரில் தான் வர சொல்லுவாங்க ஃபார் எவ்ரி ரவுண்ட்ஸ். பட் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட். ஸோ இந்த ரவுண்டில் எனக்கு மேக்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இருக்க போகுதுன்னு எனக்கு 3rd இயர்லேருந்தே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதில் நான் வீக்னும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் 3rd இயர்லேருந்தே இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்களுமே ஆப்டிடியூட் ஒரு நார்மலான ரவுண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். மேக்ஸில் வீக் அப்படிலாம் கிடையாது. என்னவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் மேக்ஸ் அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். பட் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அது ஓரளவுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிருந்தேன் அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு மெயில் வந்துருந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் கம்யூனிகேஷன், உங்களுக்கு பேசிக்கான லிஸ்னிங் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே இந்த ரவுண்ட் ரொம்ப ஈஸி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதையும் கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ. எல்லார் மாதிரியும் எனக்குமே இன்டர்வியூ ரொம்ப ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. பிகாஸ்
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 1.5 இயர்ஸ் ஜாப் சர்ச்சில் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து கண்ணு முன்னே வந்துட்டு போகுது. பட் எங்கள் சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு திடீர்னு அப்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இவ்வளோ பதட்டத்தோட பயத்தோடு அட்டன் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது. இந்த ஜாப் இல்லைலாம் என்ன, அடுத்த ஜாபில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வியூவை நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி அந்த இன்டர்வியூவில் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டில் வண்டர். அந்த இன்டர்வியூ ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பண்ணியிருந்தேன். எனக்கே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நான் நினச்ச மாதிரி 2 வீக்ஸ்க்கு அப்புறமா செலெக்ஷன் மெயில் வந்துருந்துச்சு. எனக்கு அந்த ஜாபும் வந்து கிடச்சிருந்துச்சு. நான் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்என்சி அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோடய கம்பெனி நேம் வந்து நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஃபார் சம் பர்சனல் ரீசன்ஸ் இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. இன்ஷால்லா இன் ஃபியூ மந்த்ஸ் மேபி நான் வந்து உங்களுக்கு என்ன கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கேட்டிருந்த ஒரு கொஷின் குவாலிஃபிகேஷன். இந்த ஜாப்க்கு வந்து நான் அப்ளை பண்ணும்போது என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து பிசிஏ மட்டும்தான் இருந்துச்சு. நான் எம்சிஏ வச்சு அப்ளை பண்ணல. பிகாஸ் நான் எம்சிஏவே முடிக்கலை அந்த ஜாப் நான் அப்ளை பண்ணும்போது. இந்த டாபிக் நான் மெயினாக பேசுகிறதுக்கான ஒரு ரீசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், எனக்கு ஐடி ஜாப் வேணும், நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போ இருக்கிற இந்த ரோலுக்கு வந்து பிஏ இங்கிலீஷ் வந்து எலிஜிபிள் கிடையாது. பட் குட் நியூஸ் என்னென்னா ஐடியில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரோல் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அதோட குவாலிஃபிகேஷன் டேப்க்கு போயிட்டு அதில் அவங்களோட டிகிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அண்ட் ஃப்ரெஷருக்கான சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய சேலரி என்னால் ரிவீல் பண்ண முடியாது. பட் நான் வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா நீங்கள் பெரிய அமௌண்ட் ஆஃப் சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 15K to 30K இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஸ் அ ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் வந்து எப்படி ஒரு எக்ஸாஸ்டிங்கான ஜேர்னின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்காக உங்களோட ஹோப் வந்து விடாதீங்க. கீப் ட்ரையிங். 1.5 வருஷம் காலேஜ் முடித்து வீட்டில் இருந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணி இப்போ நான் ப்ளேஸ் ஆக முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதுக்கு நம்ம கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ டோன்ட் கிவ் அப், கீப் ட்ரையிங். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. எப்படி ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம், இந்த ஒரு இன்டர்வியூ ரவுண்ட்ஸும் நான் எப்படி கிளியர் பண்ணேன், என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஜேர்னியும் நெக்ஸ்ட் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது, ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நாங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye bye.